अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபுடைய இனிமையான மகாவாக்கியம். இன்று 22/6/2024 பாபா சொல்கிறாங்க, मीठे बच्चे यहाँ तुम बदलने के लिए आए हो, तुम्हें आसुरी गुणों को बदल दैवी गुण धारण करने हैं. ये தேவதா बनने की पढ़ाई है. இனிமையான குழந்தைகளே, இங்கே நீங்கள் மாறுவதற்காக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அசுர குணங்களை மாற்றி தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இது தேவதை ஆகுவதற்கான படிப்பு. तुम बच्चे कौन सी पढ़ाई बाप से ही पढ़ते हो, दूसरा कोई पढ़ा नहीं सकता. நீங்கள் குழந்தைங்க என்ன ஒரு படிப்பு தந்தையிடம் மட்டுமே படிக்கிறீர்கள், வேறு யாரும் இந்த படிப்பை உங்களுக்கு படிப்பிக்க முடியாது. இது யாருமே சொல்லித்தர முடியாது. मनुष्य से देवता बनने की पढ़ाई, மனிதனிலிருந்து தேவதா ஆகக்கூடிய படிப்பு. अपवित्र से पवित्र बनकर नई दुनिया में जाने की पढ़ाई, अपवित्रத்திலிருந்து பவித்திரமாகக்கூடிய பவித்திரமாகி புது உலகம் செல்வதற்கான படிப்பு ஒரு தந்தை தவிர வேறு யாருமே உங்களுக்கு படிப்பிக்க முடியாது. बाकी सहज ज्ञान और राज्यों की पढ़ाई द्वारा पवित्र प्रवृत्ति मार्ग स्थापन करते. பாபா தான் சகஜ ஞானம் மற்றும் ராஜயோகத்தினுடைய படிப்பு மூலமாக பவித்திரமான இல்லற மார்க்கத்தை பாபா ஸ்தாபனா செய்கிறார். ஓம் சாந்தி. बाप इन बच्चों को समझाते हैं. பாபா குழந்தைகள் புரிய வைக்கிறார். वास्तव में दोनों ही बाप है, एक हद का दूसरा बेहद का. இங்கே வாஸ்தவத்தில் இருவருமே தந்தை தான். ஒருத்தர் எல்லைக்கு உட்பட்டவர், ரெண்டு தந்தை இருக்கிறாங்க. இன்னொருத்தர் बेहद எல்லையற்றவர்.
वो बाप ही तो ये बाप भी है. அவரும் தந்தை தான், இவரும் தந்தை தான். बेहद का बाप आकर पढ़ाते எல்லையற்ற அப்பா வந்து படிப்பிக்கிற बच्चे जानते हम नई दुनिया सत्युग के लिए पढ़ रहे हैं. நம்ம தெரிஞ்சிட்டோம், நாம் புது உலகம் சத்தியுகத்துக்காக படித்து கொண்டிருக்கிறோம். ऐसी पढ़ाई कहाँ मिल नहीं सकती, எங்கேயுமே இந்த படிப்பு கிடைக்காது. तुम बच्चों ने सत्संग में तो बहुत के सत्संग तो बहुत के குழந்தைங்க நீங்கள் நிறைய சத்சங்கங்களுக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க. तुम भगतेना நீங்கள் பக்தர்கள் அல்லவா. ஜரூர் குரு கியே அவசியம் நீங்கள் குருமார்களிடம்லாம் போயிட்டு வந்திருக்கிறீங்க. கண்டிப்பாக நம்ம பக்தியில் என்ன செஞ்சுருப்போம், அதெல்லாம் போயிருப்போம். शास्त्र अध्ययन किए हुए நிறைய சாஸ்திரங்கள் மரணம் செஞ்சுருப்பீங்க. परंतु अभी बाप ने आकर जगाया. சாஸ்திரம் படித்தோம், வேதம் படித்தோம், பக்தி செய்தோம், நிறைய குருமார்கள்ட்டெல்லாம் போனோம். எதுக்காக? பாபாவை தேடி. இதெல்லாம் இப்போது பாபா வந்து வெளிப்படை வச்சுட்டார். அங்கெல்லாம் அது இல்லை, அங்கெல்லாம் நான் இல்லைன்ட்டார் பாபா. அவர் எங்கே இருக்காரோ அதை தேடுறதை விட்டுட்டு என்ன செய்கிறோம், எல்லா இடத்துலையும் தேடுறோம். பாப் காத்தே அபி புராணி துனியா பதல்னி ஹே. என்ன சொல்கிறாங்க பாபா, இந்த பழைய உலகம் மாறணும். அபிமே தும்கோ நய் துனியா கேலே படாத்தாம். இப்போ நான் உங்களுக்கு புது உலகத்துக்காக படிப்பிக்கிறேன். துமாரா டீச்சருக்கும் உங்களோட டீச்சர் கோய் பி குரு கேலியே டீச்சர்னே கஹேங்க. எந்த ஒரு குருவையும் நீங்கள் டீச்சர்லாம் சொல்ல முடியாது. ஸ்கூலில் டீச்சர் படிப்பிப்பாங்க இல்லையா, அவங்கள போய் நீங்கள் குரு சொல்ல முடியுமா? அவரவருக்குன்னு ஒரு பதவி இருக்குது. டீச்சர்கிட்ட படிக்கிறீங்க, அது மூலமாக உங்களுக்கு பதவி கிடைக்குது. பரந்தோ ஓ படாத்தே ஹே யஹா கேலியே. ஆனால் அவங்க படிப்பிக்கிறாங்க எதுக்காக? இந்த உலகத்தில் நம்ம நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகிறதுக்கு, நல்லா சம்பாதிக்கிறதுக்கு, அதுக்கு தான். இப்போது நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, நாம் படிப்பு படிக்கிறோம் புது உலகத்து, கோல்டன் ஏஜ், கோல்டன் வேர்ல்டு சொல்கிறோம். ஏதோ ஜான்தே ஹே கே ஹம் இஸ் சமய அசுரி குணங்கோ பதல். இப்போ நம்ம தெரிஞ்சிட்டோம், அசுர குணங்களை மாற்றி என்ன பண்ணணும், தெய்வீக குணங்களை தாரணா பண்ணணும். இங்கே நாம் நம்மை மாற்றுவதற்கு, நம்மளை மாற்றிக்கணும், அதுக்காக தான் வந்திருக்கிறோம். கேரக்டருக்கு பாருங்கள் எவ்வளோ மகிமை இருக்குது. தேவதைகளுக்கு முன்னாடி போய் என்ன செய்கிறோம், தலைவனுங்கிறோம். நீங்கள் எவ்வளோ குணங்கள் நிறைஞ்சவங்களாக இருக்கீங்க. சர்வகுண சம்பன்னா சோலாகலா சம்போன். எனக்குள்ள எந்த குணமுமே இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், தேவதை முன்னாடி போய் பாட்டு பாடுறோம். तुमको अभी एम ऑब्जेक्ट मिली, உங்களுக்கு லட்சியம் கிடைச்சிட்டு. भविष्य के लिए बाप नई दुनिया भी स्थापन करते और तुमको पढ़ाते भी है. எதிர்காலத்துக்கு பாபா புது உலகத்தையும் உங்களுக்காக ஸ்தாபனை செய்கிறாரு. அங்கே போய் எப்படி இருக்கணும் அதுக்கான படிப்பு சொல்லி கொடுக்குறேன். உலகத்தை ஸ்தாபிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பாபா ஒரு அவ்யக்த முறையில் கூட சொல்கிறார்ல, ஒரு செகண்ட் தான் இப்படி செய்யக்கூடிய நொடி பொழுதில் என்ன ஆகிடும், அப்படியே எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். பாபா அப்படி சொடக்குன்னு சொல்கிறோம், ஒரு செகண்ட் அப்படி செய்கிறதுக்குள்ளே புது உலகம் வந்துடும். அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் புது உலகத்தில் போய் நாம் எப்படி வசிப்பது, அதற்கான தாரணா வேணும், அதற்கான சக்தி ஆத்மாவில் இருக்கணும், அதுக்கான குணங்கள் வேணும், அதுக்கான படிப்பு தானே ராஜயோகம். ஸோ அப்போ நான் உங்களுக்கு அதுக்கு தான் படிப்பிக்கிறேன். வகாந்தோ விகாரிக்கு பாத் ஹோத்தி நெய். அங்கே விகாரத்தோட விஷயம் கிடையாது. நீங்கள் ராவணன் மேலே வெற்றி அடைஞ்சிருப்பீங்க. ராவண ராஜ்யத்தில் பாருங்கள் எல்லாருமே விகாரியாக இருக்காங்க. எப்படி ராஜா ராணியோ அப்படி தான் பிரஜைகள். அபித்தோ பஞ்சாயத்து ராஜ்யம் நடக்குது. உனக்கு பேலே ராஜா ராணிக்கா ராஜ்யத்தை, அதுக்கு முன்னாடி ராஜா ராணியினுடைய ராஜ்யம் இருந்தது. ஆனாலும் கூட அவர்களும் பதீத்தமாக தான் இருந்தாங்க, அழுக்கானவர்களாக தான் இருந்தாங்க. உன் பதீத்த ராஜாவுக்கு பாஸ் மந்திர் பி ஹோத்த. அந்த பதீத்த ராஜாக்கள் கூட ஆலயங்கள் கட்டினாங்க, பூஜை செஞ்சாங்க, நிர்வீகாரி தேவதைகளை பூஜை செஞ்சாங்க. நிர்வீகாரி தேவதைகள் தானே ராஜா ராணியாக இருந்தாங்க. ஜான்தேவோ தேவதா பாஸ்ட் ஹோக்கர், அவங்க தெரிஞ்சிருக்காங்க இந்த தேவதைகள்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க, இந்த உலகத்தில் ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு. அபி உன்கா ராஜ்ய ஹைன்னு, இப்போ அவங்க ராஜ்யம் இல்லை. பா ஆத்மாவுக்கு பவன் பண்ணாத்தே ஒரு யாதை விதிலாத்தே. பாபா ஆத்மாக்களை தூய்மையாக்குறார், நினைவும் கொடுக்குறார். தேவதா ஷரீர் வாலேத்தே, நீங்கள் தேவதை சரீரம் உடையவங்களாக இருந்தீங்க. துமாரி ஆத்மா ஷரீர் தோனும் பவித்ரத்தே, உங்கள் ஆத்மா ஷரீரம் ரெண்டுமே தூய்மையாக இருந்தது. ஃபிர் சே பாப் ஆக்கர் பதைசே பாவன் பண்ணாத்தே. மறுபடியும் பாபா வந்து என்ன செய்கிறார், பதீத்தத்திலிருந்து பாவனம் ஆக்குறார். இஸ்லேஹே தும் ஏஹா ஆயோ, அதனால தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. பாபா ஆர்டினன்ஸ் நிகால்தே, பாபா கட்டளை பிறப்பிக்கிறார். பச்சே காம் மகாசத்ரு ஹே. காம் விகார்ன்றது என்ன, மகாசத்ரு. அது தும்கோ ஆதி மத்திய அந்த துக்கம் இது. விகார்ன்றது ரொம்ப ரொம்ப துக்கம் கொடுக்கக்கூடியது. अभी तुमको गृहस्थ वार में रहते हुए पावन बनना है, ऐसे नहीं देवी देवता आपस में प्यार नहीं करते होंगे.
இப்போ நீங்கள் இல்லற காரியங்களில் இருந்தாலும் கூட தூய்மையாக இருக்கணும். இப்படி கிடையாது. தேவி தேவதைகள்னால் யார் கூடயும் அன்பாகவே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அவரவர் இருப்பாங்க. எந்த மோகம் இருக்காது, எந்த பற்று இருக்காது, எந்த பாசம் இருக்காது, அன்பு இருக்காது, அசுர குணங்கள் இருக்காது. எந்த ஒரு குணம் துக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்குதோ அந்த குணம் தேவதைகள்கிட்ட இருக்காது. மற்றபடி எல்லா நற்குணங்களும் இருக்கும். அன்பாக இருக்கிறது, அவரவருக்குரிய காரியங்களை செய்கிறது. பாபா சொல்கிறாங்க இல்லையா, என்னென்ன நற்குணங்கள் இனிமையாக இருக்கிறது, சுகம் தரக்கூடிய வார்த்தைகள் பேசுகிறது, இதெல்லாம் நேச்சுரலாகவே ஆத்மா சுகம் கொடுக்குறோம் அப்படின்லாம் தோணாது. இயல்பாகவே ஆத்மாக்குள்ளே அது இருக்கிறதுனால பிற ஆத்மாக்களுக்கு சுகத்தினுடைய அன்பினுடைய அந்த ஃபீலிங் அதை ரிசீவ் பண்ணிக்கும் ஆத்மா. இவ்வளோதான். அதனால் ஒருத்தர் மற்றவங்க மேலே அங்கெல்லாம் அன்பாக இருக்க மாட்டாங்க அப்படிலாம் இல்லை. விகார குணங்கள் இருக்காது, விகார திருஷ்டி இருக்காது, விகார நடத்தை இருக்காது. ஆனால் அன்பு இருக்கும், தூய்மையான அன்பு இருக்கும். निर्विकार होकर रहते, விகாரமற்றவர்களாக இருப்பாங்க. பாபி காத்தே கிரஸ்தவார் மிராத்தே கமல் ஃபுல் சமான் ரகும். பாபா என்ன சொல்ல, நீங்கள் இல்லற காரியங்கள் இருந்தாலும் சரி தாமரை மலருக்கு சமானமாக இருங்க. அப்பனா பவிஷ்ய ஐசா பனானே ஜெய்சே தும் பவித்திர ஜோடி தே. உங்களோட எதிர்காலம் அப்படி உருவாக்கணும். பவித்திரமான ஜோடி எப்படி இருந்தாங்க அந்த மாதிரி. ஹரேக் ஆத்மா பின்ன நாம் ரூப் லேக்கர் பாட் பஜாதே ஆய். ஒவ்வொரு ஆத்மா விதவிதமான பேர் ரூபம் எடுத்து பாட் நடித்து வருது. அபி துமாரா ஏஹே அந்திம் பாட், இது உங்களுடைய கடைசி பாட். தூய்மையாகிறதுக்கு எல்லா ஆத்மா முயற்சி செய். அதில் தான் அவங்களுக்கு என்ன, அது பெரிய சண்டை பிரச்சனை வந்துடுது. என்ன செய்ய, கேசே கம்பெனி நோக்கிற, எப்படி கம்பெனினா இருக்கிறது, கம்பெனினா இருக்கிற அர்த்தம் என்ன. ஃபாரின்லலாம் பாருங்கள், வயசாயிட்டாங்கன்னா கம்பெனின்னு வச்சுக்குவாங்க, துணை, வாழ்க்கை துணை. திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கா. வயசாயிடும், ஆனாலும் திருமணம் பண்ணிக்குவாங்க. ऐसी बहुत है जो ब्रह्मचारी हो रहना पसंद कर. நிறைய பேர் இப்படி இருக்காங்க, ரொம்ப காலம் பிரம்மச்சரியாகவே இருப்பாங்க. வேறு அவங்களுக்கு வாழ்க்கை பிடிக்கல. சன்னியாசங்கித்தம் பார்த்தால சன்னியாசிகள் வேறு, அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடுவாங்க. சில பேர் வீட்டிலே இருப்பாங்க, எல்லாமே பார்த்துக்குவாங்க, ஆனால் பிரம்மச்சரியாக இருப்பாங்க. கிரகஸ்தமே रहने वाले भी बहुत होते. கிரகஸ்தத்தில் இருப்பாங்க, குடும்பம், மற்ற சொந்த பந்தம், சகோதரன் சகோதரிகள், தாய் தந்தை எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்க. திருமணம் செய்வது பிடிக்காது. ஷாதி கர்னா ஃபிர் பால் பச்சே ஆதி சம்பால்னா ஐசி ஜால் ஃபெயிலாகி கியூ குதுஹி ஃபன்ஸ் படை. என்ன சொல்கிறாங்க, திருமணம் செஞ்சுக்கிறது, குழந்தைகள், அப்புறம் இதை பார்த்துக்கிறது, அதை பார்த்துக்கிறது, இந்த வலையில் போய் மாட்டிக்கிட்டு ஏன் இப்படி அவஸ்தைப்படணும், இந்த வலையிலலாம் நான் மாட்ட விரும்பலை அப்படி சொல்லிடுறாங்க. ऐसे बहुत यहाँ भी आते. அந்த மாதிரி இங்கேயே கூட வராங்க நிறைய பேர். பாபாட்ட ஞானம் கேட்க வராங்க. 40 வயசு ஆகிடுது, பிரம்மச்சரியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்க திருமணம் செஞ்சுக்குவாங்க, சுதந்திரமாக இருக்க விரும்புகிறாங்க இல்லையா. தோ பாப் உनको देख खुश होता. அந்த மாதிரி 40 வருஷம் கழிச்சு 40 வயசு வரைக்கும் பிரம்மச்சரியாகவே இருக்காங்க. அப்புறம் பாபாட்ட வந்து ஞானம் கிடைச்சோன்னா பாபாவுக்கு குஷியாயிடுது. இந்த குழந்தை எவ்வளோ தூய்மையாக இருக்குது, உலகத்தோட எந்த இதுலேயும் போகலை, இந்த குழந்தை மூலமாக என்ன பண்ணலாம், நல்லா சேவா பண்ண முடியும், தூய்மையான ஒரு வாழ்க்கையில் இவங்க இருக்காங்கன்னு பாபா குஷியாயிடு. ஏதோ ஹைஹி பந்தன் முக்த். எதனால் பாபா குஷியாயிடுது, அந்த குழந்தை பந்தன் முக்தாக இருக்காங்க, எல்லாமே செய்கிறாங்க, ஆனால் தன்னை தூய்மையாக வச்சுருக்கிறாங்க இல்லையா. பாக்கி ரஹா ஷரீர் கா பந்தன். மற்றபடி என்ன, ஷரீர பந்தனங்கள் இருக்கும். उसमें देश है सबको भूलना है, सिर्फ एक बाप को याद करना. அதில் என்ன பண்ணணும், தேக செய்த எல்லாத்தையும் மறக்கணும், ஒரு தந்தையை மட்டும் நினைக்கணும். கோய் பி தேக்தாரே கிரைஸ்தோ அதிகம் யாதனை கர்ணா. எந்த ஒரு தேகதாரையும் நீங்கள் நினைக்க வேண்டாம். கிரைஸ்தோ பௌத்தரை யாரையும் நினைக்க வேண்டாம். நிராகார சிவத்தோ தேக்தாரினை. நிராகார சிவன் யார், தேகதாரி கிடையாது. அவர் பேரை என்ன சொல்கிறோம், சிவன். சிவ்கே மந்திர், மந்திர் भी है, ஆத்மா को पाठ मिला हुआ है. சிவனுடைய கோயில் இருக்குது, ஆத்மாவுக்கு பாட் கிடைச்சிது. 84 ஜென்மத்தினுடைய பாட் இருக்குது. இது அழிவில்லாத ட்ராமா. இதில் எதுவுமே நீங்கள் மாற்றவே முடியாது. நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, முதல்ல நம்முடைய தர்மம் கர்மா எல்லாமே எப்படி இருந்தது, சிரேஷ்டமாக இருந்தது. இப்போ எல்லாமே பிரஷ்டமாயிடுச்சு. ஏசனை தேவதா தர்மம் ஹீ கதமே, அப்படி கிடையாது. தேவதா தர்மமே போயிடுச்சு. இல்லை, தேவதா தர்மம் மறைஞ்சிடுச்சு. அந்த தர்மத்திலேருந்து வந்த வம்சாவளிகள் எல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். அடுத்தடுத்த ஜென்மம் எடுத்து அதே சோல் பயணிச்சுட்டே இருக்குது, அடுத்தடுத்த ஜென்மம் வந்துட்டுருக்கு.
அந்த தர்மம்ன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதில்ல. பாட்டு பாடுறவங்கள தேவதைகள் சர்வகுணம் சம்பன்னமாக இருந்தாங்க. லக்ஷ்மி நாராயண் இருவரும் பவித்திரமாக இருந்தாங்க. பவித்திர இல்லற மார்க்கம் இப்போ அபவித்திர மார்க்கமாக இருக்கு. 84 ஜென்மம் எடுத்து பேர் ரூபம் எல்லாம் மாறிட்டு பாபா புரிய வைக்கிறார். இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய ஜென்மங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சில்லை. நான் உங்களுக்கு 84 ஜென்மத்தினுடைய கதை சொல்கிறேன். तो जरूर पहले जन्म से लेकर समझाना. அப்போ ஃபஸ்ட்டு ஜென்மத்துலேருந்து உங்களுக்கு புரிய வைக்கணும்ல. நீங்கள் பவித்திரமாக இருந்தீங்க, இப்போ வீக்காரி ஆயிட்டீங்க. தேவதைகளுக்கு முன்னாடி போய் தலை வணங்குறீங்க இல்லையா? பாருங்கள், கிறிஸ்டியன் இருக்காங்க, கிறிஸ்துக்கு முன்பு என்ன செய்கிறாங்க? பிரார்த்தனை செய்கிறாங்க மண்டிட்டு. புத்தர் இருக்கிறார், பௌத்த தர்மத்தை சேர்ந்தவங்க புத்தருக்கு முன்பு. சீக்கியதுன்னா குருநானக், அவங்க முன்னாடி என்ன பண்ணுறாங்க? தலை வணங்குறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? ஏ கிஸ் பத் கே ஹே, அவங்க எதை சேர்ந்தவங்க? அவங்கவுங்களுக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்குது, அதுபடி செய்கிறாங்க. துமரளித்து காதே ஹிந்து, உங்களை என்ன சொல்கிறாங்க? ஹிந்துன்னு சொல்கிறாங்க. ஆதி சனாத்தன தேவதா தர்மம் கஹாங்கயா ஏ கிஸ்கோ பத்தா நையே. ஆதி சனாத்தன தேவதேதா தர்மம் எங்கே போச்சு? யாருக்கும் தெரியல, மறைஞ்சு போச்சு. பாரத் மே சித்திர தோ அத்தாக் பனா ஹுவே. பாரதத்தில் நிறைய சித்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. மனிதர்கள் பாருங்கள், அநேக வழிகளை சொல்கிறாங்க. சிவனுக்கு கூட பேருங்க அநேக பேர் வச்சுருக்குறாங்க. ஒரிஜினலாக அவர் பேர் என்ன? ஒரே ஒரு பேர், அவரே சொல்கிறார், என்னோட பேர் சிவன். ऐसे भी नहीं, उसने पुनर्जन्म लिया तब ना फिर थे जात. இப்படி கிடையாது, அவருக்கு நிறைய ஜென்மம் கிடைச்சிது, அதனால் ஒரு ஜென்மத்துலேயும் ஒரு பேர். அவர் ஜென்மம் எடுக்கிறதே இல்லையே. तो मनुष्यों के अनेक मत, மனிதர்களுக்கு அநேக வழிகள். तो अनेक नाम रख दी, அதனால் நிறைய பேர் வைக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீநாத் துவார்மி ஜாவ், ஸ்ரீநாத் கோயில் போய் பாருங்கள், அங்கே அதே லக்ஷ்மி நாராயண் தான். அப்புறம் ஜெகநாத் கோயில்ல என்ன இருக்குது? மூர்த்தி அதே தான், ஆனால் பேர் வேறு வச்சுருக்குறாங்க. ஜப் தும் சூரியவம்சித்தே பூஜா ஆதினை கர்த்தே. நீங்கள் சூரியவம்சியாக இருக்கும் பொழுது பூஜைகள்லாம் எதை நீங்கள் செய்யலை, பக்தி செய்யலை. முழு விஸ்வத்தையும் நீங்கள் ராஜ்யம் செய்தீங்க, சுகமானவர்களாக இருந்தீங்க. ஸ்ரீமத் படி சிரேஷ்ட ராஜ்யத்தை ஸ்தாபனா செய்கிறீங்க. அதை தான் என்ன சொல்கிறோம்? சுகதாமம். அவருக்கு ஏசனே கहेंगे कि हमको बाप पढ़ा रहे. வேறு யாருமே இதெல்லாம் சொல்ல முடியும்? பகவான் எங்களுக்கு வந்து படிப்பிக்கிறார், மனிதனிலிருந்து தேவதா ஆகிறதுக்கான படிப்பு. நிஷானி பிஹே ஜரூனு நூகாய் ராஜ்யத்தா. பாபா மனிதனிலேருந்து தேவதா ஆக்குறாரு. அப்படிப்பட்ட படிப்பு தான் படிக்கிறோம். அதுக்கான அடையாளங்கள் கூட இருக்குது. அவங்களோட ராஜ்யம் இருந்தது. வா கிளே ஆதி ஹோத்தினே, கிளே ஆதி பனாத்தே சேஃப்டிகள். அங்கே கோட்டை கட்டுறது, அதுக்கான அந்த பார்டர் இவ்வளோ, இந்த நாட்டோட அளவு இவ்வளவு, இதுக்கப்புறம் அடுத்த நாடு, அடுத்த மாநிலம், அந்த மாதிரி இந்த கோட்டை சொல்லுவோம்ல சேஃப்டிக்காக, அதெல்லாம் அங்கே கிடையாது. சத்தியம். அவரவருக்கு மாளிகை இருக்கும் தனித்தனியாக, அவரவர் வசிக்கிறதுக்கான மாளிகை இருக்கும். ஒரு மாளிகைக்கு அடுத்த மாளிகை கனெக்ஷன் இருக்கும். இடையில தோட்டம், நம்மளோட என்னென்ன நமக்கு வசதிகள் இருக்கோ அது எல்லாமே இருக்கும் இல்லையா? மிருகங்கள் வந்து போகும், விளையாடும், அதுக்கான இடங்கள் இருக்கும், மைதானம் இருக்கும், எல்லாரும் கூடக்கூடிய இடங்கள் இருக்கும் இல்லையா? அவரவருடைய வீட்டில் எல்லா விதமான வசதிகள் இருக்கும். அரண்மனை வந்து போகிறதுக்கு எல்லாத்துக்கும் புஷ்பகுமானம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால் அவரவர முயற்சிக்கு தகுந்தாற் போல் அந்த வசதிகளினுடைய அளவு வித்தியாசப்படும். ஆனால் எல்லா ஆத்மாவுமே சுகமாக தான் இருப்பாங்க. எல்லாருக்குமே மாட மாளிகைகள், வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்டதாகத்தான் இருக்கும். அதுதான் பாபா என்ன சொல்கிறாங்க, எல்லாருக்குமே பிராப்தி ஒன்று தான். பிராப்தின்னு நான் அந்த சுகம் அனுபவம் செய்கிறது. ஆனால் அந்த பதவின்னு சொல்லும் பொழுது அது மட்டும் வித்தியாசப்பட்டுரும். அதனால் அவரவர் முயற்சி தகுந்தாற்போல் ராஜா ராணி இருப்பாங்க, பிரஜை இருப்பாங்க, தாசின்னு அவங்களோட வேலைகளை அவங்க செய்து தானே ஆகணும். ராஜா ராணி அப்படி கிடையாதுல்ல, அவங்களுடைய ராஜ்யத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. வேறு அவங்களுக்கு கடுமையான எந்த விதமான இதுவும் இருக்காது. ஆனால் சத்தியுகத்தில் எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? ஒவ்வொருத்தவங்க பதவி இருக்குது. பட் எல்லாருமே சுகமாக தான் இருப்பாங்க, யாருக்கு எந்த வித்தியாசம் தெரியாது. பட் பதவி வித்தியாசம் இருக்கும். அதனால் எந்த விதமான ஃபீலிங்லாம் இருக்காது. அந்த மாதிரி இந்த கோட்டை கட்டுறது, அதுக்கு சேஃப்டிக்கு ஆள் போடுறது, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. சோல்ஜர்ஸ் இருக்கணும், வீரர்கள், அதெல்லாம் எதுவும் கிடையாது. ராஜாராணி மட்டும்தான் இருப்பாங்க. வீரர்கள் இருக்கிறது, சேனை இருக்கிறது, ட்ரைனிங் கொடுக்கறது, அதெல்லாம் எதுவுமே இருக்காது.
கிளை ஆதி பனாதே சேஃப்டி இல்லை. இப்போல்லாம் என்ன செய்கிறாங்க, எல்லா இடத்துலையுமே கோட்டை இருக்குது, முற்றுகையிடுறாங்க இல்லையா. ஒவ்வொரு நாட்டிலையுமே அந்த நாட்டுக்குடைய ஆர்மி. இப்போது இன்றைக்கி இதை பார்த்தோன்னா என்ன இருக்குது, எல்லா இடத்துலையும் படைகள் இருக்குது, பார்டர் இருக்குது இல்லையா. எல்லாம் சேஃப்டிக்காக பண்ணுறாங்க. இந்த மாதிரி கோட்டையோ இந்த படைகளோ இதெல்லாம் எதுவும் தேவதைகளோட ராஜ்யத்தில் கிடையாது. தூசரா போய் சடாய் கர்னே வாலா होता, அந்த மாதிரி யாரும் சண்டை விடுறது, ஒருத்தரோட அந்த இடம் தாண்டி வர்றது, அதெல்லாம் எதுவுமே அங்கே கிடையாதே. இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, நாம் தேவி தேவதா தர்மத்தில் போயிட்டுருக்குறோம், டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்குறோம். உஸ்கேலியே அதற்காகத்தான் நீங்கள் ராஜயோகத்தினுடைய படிப்பு படிச்சிட்ருக்கிறீங்க. ராஜ்யத்தை அடைவதற்கு பகவானுடைய மகாவாக்கியம், நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆக்குகிறேன். அபி तो कोई ராஜா ராணி नहीं, இப்போ யார் ராஜா ராணிலாம் கிடையாது. எவ்வளோ சண்டை நடக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் போகுது இல்லையா. பாருங்கள், கலியுகத்தோட இது அயன் ஏஜ் சொல்கிறோம். கோல்டன் ஏஜில் இருந்தீங்க, இப்போ எங்கே வந்துட்டீங்க, அயன் ஏஜ். இப்போது நீங்கள் அயன் ஏஜ்லேருந்து புருஷோத்தம சங்கம் யுகத்துக்கு வந்துட்டீங்க. பாபா உங்களுக்கு மீண்டும் என்ன செய்கிறார், முதல் நம்பர் சத்தியுகம் அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறார். எல்லாருக்கும் பாபா நன்மை செஞ்சிட்ருக்கார். நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, நமக்கு நன்மை நடந்து கொண்டிருக்கிறது. முதல்ல நாம் சத்தியுகத்தில் வந்தோம். அதுக்கப்புறம் என்ன, திரேதாகம், சத்தியுகம் திரேதாகம் முடிஞ்சு அடுத்து மற்ற தர்மங்கள் வந்துடுவாங்க. மற்ற தர்மத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த தர்ம ஸ்தாபகர்கள் அவரவர் இறங்குறாங்க இல்லையா. இறங்கின பிறகு அடுத்தடுத்த தர்மங்கள் ஸ்தாபிக்கப்படுது. तो पहले हम जरूर सत्य में आएंगे. அப்போ நாம் முதல்ல எங்கே வருவோம், சத்தியுகத்தில். பாக்கி जो धर्म है वो सब शांति धाम में चले जाए. மற்றவங்கெல்லாம் சாந்தி தாமத்தில் இருப்பாங்க. நம்ம சத்தியுகம் இறங்கும்போது மற்றவங்களாம் சாந்தி தாமத்தில் போயிடுவாங்க. பாப் கத்தை சப்கோ பவித்திர भी बनना है, எல்லாரும் பவித்திரமாகணும். பாபா சொல்கிறாங்க, தும் ஹோ ஹி பவித்திர தேஷ்கிறன்னு, நீங்கள் பவித்திர தேசத்தை சேர்ந்தவங்க. அப்போ பவித்திரமானதான் நாங்கள் போக முடியும். அதுதான் நிர்வாண தாம்னு சொல்கிறாங்க. ஆத்மாவுக்கு எந்த இச்சை விருப்பம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. பில்குல் ரொம்ப ஆத்மா தன்னோட சாந்த நிலையில், பவித்திர நிலையில், சுத்த நிலையில். அதுதான் பாபா, அதோ அஷரீரி நிலை. எந்த ஒரு சங்கல்ப், சங்கல்ப் தன்னோட நிலையில் இருக்கும், அவ்வளோதான். எப்போது அதுக்கான பார்ட் வருதோ அதுக்கான எண்ணங்கள் ஒரு செகண்டு தான், ஒரு மணித்துளி தான் இறங்கிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஷரீரத்தை பிரவேசம் ஆனதும் அதுக்கு மற்ற எண்ணங்கள் உற்பத்தி ஆகாது. பரந்தாம வீட்டில் போகும்போது ஆத்மா தன்னை பவித்திரமாக வச்சுருக்கும். சங்கல்பத்தினோட இது கூட இருக்காது. பவித்திர தேசத்தை சேர்ந்தவங்க நிர்வாண தாம்னு தான் சொல்கிறோம். சப்தத்திலேருந்து கடந்த நிலை அஷரீரி ஆத்மா. பாபா சொல்கிறாங்களே, அஷரீரியாக வந்தீங்க, அஷரீரி தான் போவீங்க. பாப் தும்கோ வாணிசை பறையில. அப்போது நம்ம அங்கே தான் போகணும் அப்படின்னா அப்போ சப்தங்களிலிருந்து கடந்து செல்லக்கூடிய பயிற்சி நிறைய நம்ம பண்ணணும். சத்தத்திலேயே வரக்கூடாது எப்போவுமே. சத்தத்திலேருந்து கடந்து போகக்கூடிய பயிற்சி எவ்வளோ நிறைய இருக்குதோ அவ்வளோ ஆத்மா சகஜமாக பரந்தாம் வீட்டுக்கு போயிடும். பரந்தாம் வீட்டுக்கு போக வேண்டிய டைம் கண்டிப்பாக போவோம். ஆனால் அது எப்படி நம்ம போகணும், குஷியாக, சாந்தமாக, ஆத்மா நிறைவோட, பவித்திரமாக, ரொம்ப லைட்டாக, எந்த சுமையும் இல்லாமல், கம்ப்ளீட்டாக அந்த சரீரத்துலேருந்து குஷியாக போகணும் இல்லையா. அப்போது அந்த மாதிரி நம்மளை என்ன பண்ணணும், அடிக்கடி பயிற்சி கொடுத்துட்டே இருக்கணும். ஆத்மா சரீரில் வாபஸ் திரும்புகிறேன், எந்த கணக்கு வழக்கம் இல்லை, எந்த விக்னம் இல்லை, ஆத்மாவுக்கு எந்த பந்தன் இல்லை, சரீர பந்தன் இல்லை, சம்பந்தங்களோட பந்தன் இல்லை. அது எல்லாத்துலேருந்து நம்மளை ஃப்ரீ பண்ணிக்கணும். சப்தத்திலேருந்து கடந்து செல்வது தான் பாபா பயிற்சி கொடுக்குறார். ஐசாத கோய் காயனாசேக்கு இப்படிலாம் யாருமே சொல்ல முடியாது. நாம் இப்பொழுது எங்கே போயிட்டுருக்கோம், நிர்வாணதாம், சாந்தி தாம். பாபா சொல்கிறாங்க, நான் உங்களை நிர்வாணதாம், சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். ஒத்த காத்தேகம் பிரம்மமெல்லின்னு ஹோங்கி. ஆனால் சன்னியாசிகள் என்ன சொல்லுவாங்க, ரிஷிகள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பிரம்மத்தில் போய் லயிச்சிருவோம். நீங்கள் குழந்தைங்க தெரிஞ்சிட்டிங்க, இப்போ யார் இன்னும் பிரம்மத்துக்கெல்லாம் போகலை. இந்த உலகமே தமோ பிரதான உலகமாக இருக்குது இல்லையா. இஸ்மே தும்கோ சுவாதனை ஆயிகா, இதில் எந்த ருசி எந்த டேஸ்ட்டு கிடையாது. இஸ்லியே நை துனியாக்கி ஸ்தாபனா. அதனால தான் புது உலகத்தோட ஸ்தாபனை, பல உலகத்தோட விநாசம் செய்வதற்கு
பாபா இங்கே வர வேண்டியிருக்கு. சிவ ஜெயந்தி அதனால தான் கொண்டாடுறோம். தொக்கே ஆக்கர் கர்த்தே பாபா வந்து என்ன செய்கிறார்? யாராவது சொல்ல முடியுமா? ஜெயந்தி கொண்டாடணும் அர்த்தம் என்ன? அவர் வந்திருக்கார், அந்த சரீரத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். உன்னே ஃபிர் ஓ கோடே காடி கார் ரத் திகா. பாபா சரீரத்தில் வந்து உட்கார்ந்து இந்த சரீரத்தின் மூலமாக தான் என்ன செய்ய விரும்ப நினைக்கிறார் அதை செஞ்சிட்ருக்கிறார். ஆனால் கதைகளில் என்ன எழுதப்பட்டிருக்கு? பகவான் இதில் வரார், நந்திகனில் வருவார். அப்புறம் என்ன சொல்கிறாங்க? குதிரை சவாரி சொல்லுவாங்களே, சூரிய பகவான் அதில் வருவார், குதிரை சவாரி பண்ணுவார். பாபெட் பத்தாத்தே மேக்கி சிரத் பர் சவார் ஊத்தும். குதிரையில் நந்தியில் அதிலெல்லாம் நான் வந்து உட்கார்ந்தா என்ன செய்ய? இப்போ நான் குழந்தைகளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேங்கிறார் பாபா. நான் எதில் வர்றேன்? இந்த ஞானம் கூட இன்னும் கொஞ்ச நாளில் மறைஞ்சிரும். 84 ஜென்மத்தோட அந்திம நிலையில் பாபா வர்றார். கியான் கோய் தேன சக, ஞானம் யாரும் கொடுக்க முடியாது. ஞானம்ன்றது பகல், பக்தின்றது இரவு. இப்போ நம்ம எங்கே இறங்கிட்டோம்? கீழே இறங்கி வந்துட்டோம். அடுத்து மேலே ஏற தொடங்கியாச்சு. பக்திக்கு அக்கித்தனா ஷோ ஹே பாருங்கள். இன்னும் பக்தியில் எவ்வளோ ஷோ இருக்கு. ஒரே வேத சாஸ்திரம் படிக்கிறது கூட அது ஒரு விதமான நல்ல பக்தி தான். ஆனால் இன்றைக்கி பக்தி எப்படி இருக்கு? ரொம்ப தீவிரமாக ஒரே பஜனை பாடுறது, ஒரே சத்தம் இல்லையா? பாட்டு பாடுறாங்க, இது பண்ணுறாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்க? எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி. பொதுமக்களுக்கும் என்ன இடம்? டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி பக்தி செய்கிறது. பிறரை வந்து நம்ம சிரமப்படுத்துகிற மாதிரி எந்த பக்தி பக்தி வந்து நம்மளோட பகவானுக்கு நமக்குமான ஒரு அன்பின் வெளிப்பாடு தான் பக்தி, தவிர யாரையும் சிரமப்படுத்துறதுக்கு இல்லை. கித்தனை கும்பக்கை மேலா பாருங்கள், மேலாக போகிறாங்க, என்ன பண்ணுவாங்க? எல்லாமே பயன்படுத்துறது. இந்த விஷயங்கள்லாம் பார்த்தா பிறருக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. கூட்டமாக போவாங்க அங்கங்கே. பாபா சொல்கிறாரில் போய் குளிக்கிறேன்னு எல்லாத்தையும் அசுத்தம் பண்ணிட்டு வர்றது. பலானே மேலே லக்தே रहते हैं, மேலா நடக்குது. ऐसे कोई भी नहीं कहता कि अभी तुमको पवित्र नई दुनिया में जाना है. இவ்வளோ கும்பமேளா நடக்குது, அங்கே போய் ஸ்நானம் பண்ணிட்டு வராங்க. அங்கே யாராவது சொல்கிறாங்களா நீங்கள் பவித்திரமாகி பரந்தாம வீட்டுக்கு திரும்பணும், அதுக்கு தான் மேலாக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்கிறாங்களா? எதுவும் இல்லை. ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எதுக்கு போகிறாங்க? திருவிழா நடக்குதுன்னா அங்கே போய் எதுக்கு போகிறாங்க? நிறைய தெய்வ பக்தி கொண்டவங்களெல்லாம் பார்த்தாலே, அந்த தர்ஷனம் கிடைச்சாலே கடவுள் நம்மளோட பாவத்தை போக்குவார், அப்படி ஏதோ ஒரு நம்பிக்கை, ஐதீகம். அந்த நம்பிக்கையில் போகிறாங்க. மற்றபடி நீங்கள் பவித்திரமாகி புது உலகத்துக்கு போகணுன்னு யார் சொல்லுவாங்க? பாபா வந்து தான் அதெல்லாம் சொல்கிறார். இதெல்லாம் பக்தியில் நம்மளாக ஒரு விருப்பத்துக்கு என்ன பண்ணுறோம்? ஒரு நாளை நிர்ணயம் செய்கிறோம். வருஷத்தில் ஒரு நாள், இல்லை 12 வருஷத்தில் ஒரு நாள். இதெல்லாம் கும்பமேளா, அப்படி நிறைய கூட்டமாக அங்கே போய் நின்று கடவுளை தரிசனம் பண்ணணும், ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு நம்மளாக விதி அமைச்சுக்கிட்டோம். நம்மளே செஞ்சுட்டு நம்மளே பக்தி செய்கிறோம். அதனால் பாபா வழி சொல்கிறேன், இதெல்லாம் நீங்களா செஞ்சிட்டது. ஃபலானே மேலே லக்தே ரக்தே, இங்கே மேலே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? நிறைய இடத்துல நதி கடலும் சங்கமிக்கிற இடத்துல போய் என்ன செய்கிறாங்க? ஸ்நானம் பண்ணுறாங்க. ஏசிய கோவை டெய்லி தான் சங்கமிக்குது. அது குறிப்பிட்ட நாளில் தான் போய் குளிக்கணும்னு கிடையாதுல்ல. டெய்லி சங்கமம் ஆகுதில்ல. தண்ணி போய் என்ன பண்ணும்? கலந்துட்டு தான் இருக்கும். அது குறிப்பிட்ட நேரம் இருக்குதா, காலம் இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லை. இதெல்லாம் மனிதர்களாக என்ன பண்ணுறாங்க? ஒரு வருஷத்தில் இந்த நாளில் செய்யணும், ரொம்ப விசேஷம் அப்படின்னு நம்ம நிர்ணயிக்கிறோம். ऐसे कोई भी नहीं खाता है अभी तुमको पवित्र बनकर नई दुनिया में जा. அங்கே யாரும் அப்படிலாம் சொல்கிறதில்ல, நீங்கள் தூய்மையாகி புது உலகத்துக்கு போகணும். சங்கம யுகம் பாபா உங்களுக்கு படிப்பிக்கிற. தும்கோ படாய்வி வகி மில்தே, உங்களுக்கு அதே படிப்பு தான் கிடைக்கும். கல்பத்துக்கு முன்பு என்ன படிப்பு கிடைச்சதோ, மனிதனிருந்து தேவதை ஆகக்கூடிய படிப்பு இது. புகழ் பாடப்படுதில் மனிதனும் தேவனாகலாம். அப்போ அவசியம் பாபா ஆக்குவார்ல. நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, நம்ம பவித்திர கிரகஸ்த மார்க்கத்தில் இருந்தோம். பாபா வந்து என்ன செய்கிறார்? பவித்திர இல்லற மார்க்கமாக மாற்றிட்டார். பகத் ஊஞ்ச் பார்த்து பார்த்தேன். நீங்கள் உயர்ந்த பதவி அடைகிறீங்க. உயர்ந்த அப்பா வந்து எவ்வளோ உயர்ந்த ஆத்மா ஆக்கிட்டார். பாப்கி ஹே ஸ்ரீ ஸ்ரீ அர்த்தா ஸ்ரேஷ்ட சிரேஷ்ட மத். பாபா நமக்கு என்ன வழி சொல்லித்தராரோ அதுதான் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான வழி. இப்போ நம்ம சிரேஷ்டமானவர்கள் ஆகிட்டுருக்கோம். சிரேஷ்டத்தில் சிரேஷ்டனோட அர்த்தம் யாருக்குமே தெரியல. ஏக் சிவபாபாக்கா டைட்டில், சிவபாபாவோட டைட்டில் இது. ஆனால் இது யாருமே புரிஞ்சுக்காதனால தனக்கு தானே ஸ்ரீ ஸ்ரீ வச்சுக்கிறாங்க. மாலா ஃபெரி ஜாத்தி, மாலை சுழற்றப்படுது.
108 மாலை சொல்கிறாங்களா. அப்புறம் 16,108 மாலை. அப்புறம் அதில் 8 வந்துடும். 4 ஜோடி அவர் ஏக் பாபே, 4 ஜோடி ஒரு அப்பா. அதான் 8 மணி மாலைன்னு சொல்லிடுறோம். அது எல்லாம் சேர்த்து 9 நவரத்தினங்களுடன் சொல்கிறோம்ல. 8 ரத்தன் நவாஹூமே பாபா சொல்கிற 8 ரத்தினங்கள்னால் 4 ஜோடி, 9வது பாபா உனக்கு ரத்தின காத்தே. அதனால் நவரத்தினங்களுடைய அந்த அங்கூட்டி மோதிரம் அணிஞ்சிக்குவாங்க. உனக்கு ஐசா பனானே வாலா பாபே, அப்படி ஆக்கக்கூடியவர் யார்? அப்பா. பாபா மூலமாக உங்களோட புத்தியானது தங்க புத்தியாகுது. ரங்கூன்மே ஏக் தலாவே காத்தேகே உண்மை ஸ்நான் கனேசி பரியா மஞ்சா. ரங்கூனில் ஒரு குளம் இருக்குது சொல்கிறாங்க. அங்கே போய் ஸ்நானம் பண்ணால் பரி ஆகிடுவாங்க. தண்ணியில் மூழ்கி எழுந்தாலே தேவதை ஆகிடுவாங்க. அப்படி ஆகுவாங்களே என்ன? அப்படி ஞான ஸ்நானம் சொல்லுவாங்க. அது அப்படி இருந்தால் ஈஸி ஆகிடும்ல. வாஸ்தவத்தில் உண்மையான ஞானத்தில் நம்ம என்ன பண்ணணும்? மூழ்கணும். அவ்வளோ டீப்பாக நம்ம போகணும். மூழ்கிறதுனா டீப்பாக போகிறது. ஞானத்தை நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கணும். ஞானத்தை உட்காந்து என்ன பண்ணக்கூடாது? கேள்வி கேட்டே இருக்கக்கூடாது. இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, இது கரெக்டா இல்லையா, இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க. வாணி என்ன பண்ணணும்? படிக்கணும். ஃபஸ்ட்டு கேட்குறோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. சரி, நமக்கு ஒரு பேஜ் படிக்க டைம் இருக்குது, சரி ஒரு பேஜ் படிக்கலாம். ஒரு பேஜில் இன்றைக்கி பாபா என்னென்னு எனக்கு புரிய வைக்கிறேன். அப்படி அந்த ஞானத்தோட விஷயங்களை ஆழ்ந்து நம்ம சிந்திக்கும். அதில் டீப்பாக போகும்பொழுது அதை தான் பாபா ஸ்நானம்ன்ற. டீப் போக போக என்ன ஆகும்? பரியாயிட்டே இருப்போம். தேவகுணங்கள் வர ஆரம்பிச்சிடும், தெய்வசக்தி வர ஆரம்பிச்சிடும், எண்ணங்கள் சிரேஷ்டமாகும், எண்ணத்தினோட வலிமை ஜாஸ்தி ஆகும். அப்போ நம்ம நினைக்கிற சங்கல்பம் செய்து முடித்தோன்னு நடந்துடும். அதை தான் பாபா சொல்கிறாங்க. ஞானத்தினோட பரியாயிடுவீங்க, ஞான தேவதை ஆகிடுவீங்க. நீங்கள் தெய்வத்தை ஆகிட்டுருக்குறீங்க. பாக்கி மற்ற எல்லாமே இன்னும் பக்தி மார்க்கத்துடைய விஷயங்கள் ஏத்தோ கபி ஹோனே சக்தா. ஒரு பொழுதும் இந்த மாதிரி நடக்காது. இந்த மாதிரி தண்ணியில் போய் மூழ்கி எழுறதுனால தேவத்தை ஆக முடியுமா? அப்படி எங்கேயுமே நடக்காது. இதெல்லாம் பக்தி மார்க்கத்துடைய ஏதோ விஷயம்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே புரியாதுன்ட்டார் பாபா. இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டீங்க. மனுஷன் தன்னோட குணத்தை மாற்றணும்ல. மனுஷ குணத்துலேருந்து தேவகுணமாக மாறாமல் எப்படி தேவத்தை ஆக முடியும்? உங்களோட நினைவார்த்தம் அப்படி எழுதியிருக்காங்க. ஞானத்தில் நம்ம நல்ல ஆழமாக போய் மூழ்கிறதுனால தேவத்தன்மை உடையவங்களாயிடுறோம். அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஞான ஸ்நானம் பண்ணுறத, அந்த ஸ்நானம் ஸ்தூலமானது. தில்வாடா கோயில், குரு ஷிகர், இதெல்லாம் பாருங்கள். எல்லாம் உங்களோட நினைவார்த்தம்ன்றார். கீழே தபஸ்யா செய்கிறோம், மேலே சொர்க்கம் காட்டியிருக்கிறாங்க இல்லையா? அப்போது தபஸ்யா செஞ்சால் தான் சொர்க்க வாழ்க்கை கிடைக்கும். பாபா எவ்வளோ உயர்ந்த நிலை நமக்கு அடைய வைக்கிறார். பகவாத் ஊஞ்சிராத்தேனா. பாபா எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்கிறார். உயர்ந்த அப்பா உங்களை உயர்ந்த நிலை அடைய. தும் ஜான்தே பாப் ஒரு நம்ம ஆத்மாயே. பாபா மற்றும் நம்ம ஆத்மாக்கள் எங்கே நிவாசம் செய்கிறோம்? மூலவதனத்தில். சூக்ஷ்ம வதனம்ன்றது அதில் சாட்சாத்கார்த்தா தான் பாபா வச்சுருக்கேங்கிறார். அது உலகம்லாம் கிடையாது. சூக்ஷ்ம உலகன்றது அந்த கொஞ்ச காலத்துக்கு, சங்கம் யுகத்துக்கு மட்டும்தான். சூக்ஷ்ம உலகத்திலேயோ அல்லது மூலவதனத்திலேயோ ஹிஸ்ட்ரி எல்லாம் கிடையாது. அங்கே எந்த நிகழ்வுகளும், எந்த சம்பவங்களும், எந்த ஒரு வரலாற்று இதுவும் கிடையாது. எல்லாமே இங்கே வேர்ல்டோட ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இங்கே தான் ரிப்பீட் ஆகும். உலகன்றது ஒன்று தான், மேலே கீழே அப்படி உலகம்லாம் கிடையாது. வேர்ல்டோட ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபின்னு சொல்லப்படுது. மனுஷங்க என்ன சொல்கிறாங்க? உலகத்தில் அமைதி வேணும். இது அவங்களுக்கு தெரியல. ஆத்மாவோட சுதர்மமே சாந்தி தான். அவர் அமைதி வேணும்னு என்ன அர்த்தம்? ஆத்மா தன்னோட தன்மையில் இருக்க கற்றுக்கணும். என்னோட தன்மை இதுன்னா அந்த தன்மையை நான் உணர்ந்து அந்த தன்மையில் நான் இருக்க கற்றுக்கிட்டேனாலே அந்த சக்தி என்ன பண்ணும்? ஆத்மா ஸ்வீகரிக்க ஆரம்பிக்கும். அதுபோன்று பாவனை, அதுபோன்ற திருஷ்டி, வார்த்தை மற்றும் செயல்பாடுகள் வர ஆரம்பிச்சு. அப்போது நான் யார், என்னோடய தன்மை என்னன்றதே தெரியாதனால என்ன சொல்கிறோம்? எனக்கு அமைதி வேணும், அன்பு வேணும், நிம்மதி வேணும்னு கேட்குறோம். அதனால் என்ன செய்கிறோம்? காட்டில் போய் தேடுறோம். கஸ்தூரிமா என்ன செய்யுமா? அதோட வாயிலேருந்து அந்த கஸ்தூரி ஸ்மெல் வரும். காற்றடிக்கிறதுனால என்ன பண்ணும்? அந்த ஸ்மெல் மூக்குக்கு போகணுன்னு ஏதோ ஒரு இடத்துலேருந்து வருதுன்னு ஓடும். அது அந்த ஸ்மெல்லை இது பண்ணுறது. அப்போ ஓடும்போது என்ன ஆகும்? மறுபடியும் அந்த காற்று மூக்கு பக்கம் போகும்.
ஸோ அந்த ஸ்மெல் வர வர அது ஏதோ ஒரு இடத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் மான் பார்த்தீங்கன்னா ஒரு திசையை நோக்கி ஓடாது, இங்கே ஓடும் அங்கே ஓடும். ஏன்னா அது திரும்புகிற பக்கமெல்லாம் அந்த ஸ்மெல் வரும் அதுக்கு. ஏன்னா அதுக்குள்ளே தான் அந்த ஸ்மெல் இருக்குது. அது மாதிரி தான் ஆத்மாக்குள்ளே தெய்வீக குணங்கள் இருக்குது, ஆத்மாக்குள்ளே தெய்வ சக்தி இருக்குது. அதை உணராதனால என்ன பண்ணுறாங்க, இங்கே போனால் கிடைக்கும் அங்கே போனால் கிடைக்கும்னு போகிற இடமெல்லாம் ஏதோ ஒன்று கிடைக்கிறதா நினச்சி ஆத்மா மாயில் போய் மாட்டிக்குது. கடைசியில் தனக்குள்ளே தான் இருக்குன்றத பாபாட்ட வந்தோன்னு தான் தெரிஞ்சுக்கிறோம். பாபா தான் புரிய வைக்கிற, உங்களுக்குள்ளே தான் அது இருக்குது. மற்றபடி காட்டில் போய் நீங்கள் அமைதி எப்படி அடைய முடியும்? तो बच्चों को सुख और शांति, सुख और सबको शांति मिल जाते. இப்போ குழந்தைகளாகி உங்களுக்கு சுகம் சாந்தி எல்லாமே கிடைச்சு. யாரெல்லாம் வர்றாங்களோ முதல்ல இந்த உலகத்துக்கு நாடக பாட்டு நடிக்க வருதில்ல ஆத்மா, முதல்ல தன்னோட பாட்டு முடிச்சுட்டு சாந்தி தாமம் போகும், பிறகு சுகதாமத்துக்கு வருவான். ஞானத்தில் இல்லைன்னா அவங்க சுகதாமம் வர்றதில்ல. மற்றபடி எல்லா ஆத்மாக்கும் வீடு இது शांति धाम. कई कहेंगे ज्ञान नहीं ले पिछाड़ी में आएंगे, बाकी इतना से मुक्ति धाम में रहेंगे. நிறைய பேர் சொல்கிறாங்களா ஞானம் எடுத்துக்கல அப்படின்னா அப்போ என்ன ஆகும், அந்த ஆத்மா கடைசியில் தான் வருவாங்க. இப்போ மற்ற டைமில் முக்தி தாமத்தில் தான் இருக்கும் அந்த ஆத்மா. ஏதோ அச்சா ஹே बहुत सारी मुक्ति में रहेंगे. ஞானத்துடைய இது இருந்தால் தான் அவங்க சத்தியுகம் சேர்த்தாவது வர முடியும், இல்லைன்னா அவங்க முக்தி பரந்தாமத்தில் இருப்பாங்க. ஒரு சிலர் நினைக்கிறாங்க முக்தியில் இருக்கிறது ரொம்ப நல்லது, அது அந்த ஆத்மாவோட பார்ட். இங்கே ஒரு ஜென்மா 2 ஜென்மா 5000 வருஷத்தில் ஒரு ஜென்மா தான் எடுக்கும், என்ன பிரயோஜனம் இருக்குது? ஜெய்சே மச்சர் நிகழ்த்தே ஒரு மறு ஜாத்தே. பாபா உதாரணம் சொல்கிறார், கொசு உற்பத்தி ஆகும், அவ்வளோதான், 1 நாள் 2 நாள் இறந்து போயிடும், வேல்யூ இல்லையே. ஒரு ஜென்மம் எடுத்து என்ன சுகம் இருக்குதுன்னு கேட்குறேன். ஆத்மாவுக்கு சரீரம் கிடைச்சாதான் அதுக்கு சுக துக்கம்லாம். மொத்தம் போய் காம்கான எதுவும் யூஸே இல்லைங்கிற, சரீரம் எடுக்கிறதும் ஒன்று தான் இல்லாமல் இருக்கும். 5000 வருஷத்தில் ஒரு ஜென்மா 2 ஜென்மா எடுக்கிறாங்கன்னா என்ன பிரயோஜனம் இருக்குது? அது எடுக்காமல் இருக்கிறதும் ஒன்று தாங்கிறார் பாபா. பார்ட்டே இல்லை உங்களுக்கு. ஆனால் உங்களுடைய பார்ட் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. முழு கல்பம் நீங்கள் பார்ட் நடிக்கிறீங்க. துமாரா ஜித்தனா சுக கோய் தேக்கணும். உங்களை போல் சுகத்தை வேறு யாருமே அனுபவிக்கலை, அந்த மாதிரி சுகம் நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் அப்படி நீங்கள் புருஷார்த்தம் செய்யணும், செய்து கொண்டே இருங்க. கல்பத்துக்கு முன்பு போல் இப்படி நீங்கள் முயற்சி பண்ணீங்க, அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். என்ன புருஷார்த்தம் செய்கிறோம் அது தகுந்தாற்போல் உங்களுக்கு பிராப்தி கிடைக்கும். புருஷார்த்தம் இல்லாமல் பிராப்தி அடைய முடியாது. இல்லை ட்ராமான்னு சொல்லி உட்காரக்கூடாது, சரியா? முயற்சி செய்யணும். நம்ம तुम्हारा भी पुरुषार्थ चल पड़ेगा, ऐसे तो चल ना सके. முயற்சி பண்ணணும், முயற்சி இருந்தால் தான் பலன் கிடைக்கும். पुरुषार्थ तो जरूर करना पड़े, पुरुषार्थ में थोड़े ही कुछ होना. முயற்சி இல்லாமல் எதுவும் நடக்காது. काशी आपे कैसे ठीक होगी, दवाई लेने का पुरुषार्थ करना पड़े. இருமல் வந்துட்டே இருக்குன்னா தானே சரியாயிடுமா? இருமலுக்கு என்ன செய்கிறோம், மருந்து சாப்பிட்றோம். உடல்நிலை சரியில்லை, ஃபீவர் வந்துடுது, கை கால் வலிக்குது இல்லையா, ஏதோ ஒன்று அப்படின்னா அதுக்குரிய மருந்து எடுக்கணும். தானே சரியாயிடும், தானே சரினா எப்படி? உபாதை வருதுனாலே ஏதோ ஒன்று சரியில்லைன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி தான் ஆத்மா முயற்சி பண்ணால் தான் அதுக்குரிய இதை எடுத்துக்க முடியும். மருந்து எடுத்துக்கணும்ல, அதுக்கு பேர் தான் புருஷார்த்தம், முயற்சி செய்கிறோம். கோய் ஏசியுமே ட்ராமா பர் பேட் ஜாத்தி. சில பேர் எப்படி இருக்காங்க, ட்ராமாவில் எனக்கு அப்படி பாட்டு இருந்தால் நடக்கும், நான் தேவதை ஆகணும்னா அப்படி ஆகிடுவேன், நான் ராஜா ஆகிறேன்னா ஆகிடுவேன், மகாராஜா ஆகணும்னா ஆகிடுவேன்னா எதுவுமே செய்யாமல் மகாராஜா ஆக முடியுமா? மகாராஜாவுக்கு உரிய சன்ஸ்காரத்தை அடாப்ட் பண்ணணும்ல, அதுக்கான குணம் வேணும். தேவதா ஆகணும்னா கொடுக்கக்கூடிய குணம், தேனேவாலா, எல்லாமே கொடுக்கணும், அன்பு கொடுக்கணும், சுகம் கொடுக்கணும், தியாகம் செய்யணும், நிறைய இருக்குல்ல. இந்த மாதிரி அதுக்கு அளவே இல்லை, அந்த அளவுக்கு நம்ம செய்யணும் இல்லையா? जो ड्रामा में होगा ऐसा उल्टा ज्ञान बुद्धि में नहीं बिठाना. ட்ராமாவில் இருந்தால் நடக்கட்டும், ஏபி மாயா விக்ன டால்த்தி ஹே. இப்படி கூட மாயா என்ன பண்ணுது, தடை ஏற்படுது. பச்சே படாய் को छोड़ देते, इसको कहा जाता है माया से हार. குழந்தைங்க என்ன செய்கிறாங்களாம், புரிஞ்சிக்காமல் என்ன பண்ணுறாங்க, ஞானம் புத்தியில் உட்கார மாட்டேங்குது, உல்ட்டா ஞானம் இது, ட்ராமான்னு நினச்சி உட்காந்துக்கிறது. அப்புறம் மாய விக்னத்தை ஏற்படுது. ட்ராமாவில் இருந்தால் வெற்றி அடைவானா எப்படி? ப்ராப்ளம் வருதுன்னா அது எதனால் வந்து பார்க்கணும்ல. சரி, பரீட்சை வருது அப்படின்னா என்ன பண்ணுவோம், இன்றைக்கி சயின்ஸ் எக்ஸாம்னா
எனக்கு ட்ராமாவில் இருந்தால் நான் மார்க் எடுத்தேன்னா எப்படி? பரீட்சையில் எழுதணும்ல, நம்ம படிக்கணும்ல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே புக்கு கொடுத்தாச்சு. மார்ச் மாதம் நமக்கு பரீட்சைன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்போ ஸ்கூலுக்கு போனோம்? ஜூன். அப்போவே கொடுத்தாச்சு. இப்போ எவ்வளோ நாள் நம்ம படிக்காமல் வந்துட்டு ட்ராமா படி எழுதுவேன்னா முடியுமா? எல்லாமே அப்படி தான். சில குழந்தைகள் அது புரியல, மாய தடை ஏற்படுத்தினா என்ன பண்ணுறாங்க? படிப்பை விட்டுடுறாங்க. இதுதான் சொல்லப்படுது, மாயிட்ட தோல்வி யுத்தம் இல்லையா? யுத்தம் வருதுன்னு தெரிஞ்சிருந்தோம், யுத்தத்துக்கு தயாராகலைன்னா என்ன செய்ய? अच्छा, मीठे मीठे सीख लेते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यारा गुड मॉर्निंग। रूहानी बाप के रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों के रूहानी बाप दादा को नमस्ते नमस्ते नमस्ते। बाबा धारणिक स्वरांग श्रेष्ठ राज्य स्थापन करने के लिए श्रेष्ठमान राज्यத்தை ஸ்தாபனை செய்வதற்காக ஸ்ரீமத் पर चलकर बाप का मददगार बनना है। ஸ்ரீமத் படி நடந்து பாபாவிற்கு உதவியாளர் ஆக வேண்டும்। ஜெய்சி தேவதாய் நிர்வீகாரி, எப்படி தேவதைகள் நிர்வீகாரியாக இருக்காங்க, அதுபோன்று கிரகஸ்தத்தில் இருந்தாலும் நிர்வீகாரியாக இருக்க வேண்டும்। பவித்திர பிரவருத்தி பனானே, பவித்திரமான இல்லற மார்க்கத்தை உருவாக்கணும்। இரண்டாவது, ड्रामा की பாயிண்ட் को उल्टे रूप में யூஸ் नहीं करना है। ட்ராமான்ற பாயிண்ட்டை தலைகீழான ரூபத்தில் பயன்படுத்தக்கூடாது, உல்ட்டாவாக யூஸ் பண்ணக்கூடாது। ட்ராமா கேக்கர் பைட்னே ஜான, ட்ராமா என்று சொல்லிவிட்டு நாடகப்படி நடக்கட்டும் என்று அமர்ந்து கொள்ளக்கூடாது। நாடகத்தில் இருந்தால் நம்ம சாப்பிடுவோன்னா, உட்காந்தே இருந்தால் எப்படி சாப்பிட? உழைக்கணும், கடமைகளை செய்யணும், வெளியில் எங்கே போகணும், சம்பாதனம் பண்ணணும், பல ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யணும், அப்போ தானே அதுக்கான பலன் கிடைக்கும்। அமர்ந்தே இருந்தோம்னா நமக்கு என்ன கொடுப்பாங்க? யாருமே எதுவும் கொடுக்க மாட்டாங்க। தண்ணி கூட ஒரு கிளாஸ் குடிக்கணும்னா அது இருக்க இடத்துல போய் ட்ராமா படி நான் தண்ணி குடிக்கணும்னா குடிப்பேன், அப்படியே உட்கார்ந்து இருந்தால் யார் கொடுப்பாங்க? இது எங்கேயுமே பொருந்தாது। இந்த ட்ராமான்னு சொல்லிட்டு உட்கார்றது பொருந்தாத ஒரு விஷயம்। முடிந்த விஷயங்களை என்ன பண்ணலாம்? சரி, அதில் இருக்குது, என்னோடய ட்ராமாவில் என்ன பார்ட், ஒவ்வொன்றையும் நான் கடந்து வரணும்னு இருக்கோம், அதை நான் கடந்து வந்துட்டுருக்கேன், அவ்வளோதானே தவிர நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னை பொறுத்து, நான் செய்யக்கூடிய முயற்சியை பொறுத்து இருக்கு வரக்கூடிய விஷயம்। முடிந்த விஷயங்கள் மட்டும்தான் நம்ம ட்ராமான்னு சொல்லலாம்। படாய் பர் பூரா தியான் தேனா, படிப்பில் முழு கவனம் செலுத்துங்க। புருஷார்த் से अपनी சிரேஷ்ட பிராரப்த பனானே, முயற்சி மூலமாக தன்னுடைய சிரேஷ்டமான பிராப்தியை உருவாக்குங்க। வரதானம், कमल पुष्प का सिंबल बुद्धि में रख, अपने को सैंपल समझने वाले न्यारे और प्यारे बा। தாமரை புஷ்பத்தினுடைய சிம்பல், அடையாளத்தை புத்தியில் வைத்து தன்னை தான் சாம்பிள், உதாரணம் என்று புரிந்து கொள்ளக்கூடிய விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் ஆகுக। பிரவர்த்தி में रहने वाले का सिंबल है कमल पुष्प। குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய சிம்பல் தான், சிம்பல்னால் பாபா அடையாளம்னு சொல்கிறார், தாமரை புஷ்பம்। தோ கமல் பனம், அப்போ நீங்கள் என்ன ஆகணும்? தாமரை மலர் போன்று ஆக வேண்டும் மற்றும் அதை நடைமுறையில் கொண்டு வாங்க, அமல்படுத்துங்க। அகர் அமல் நை கருத்தை தோ கமல் நை பன் சார், நீங்கள் நடைமுறைப்படுத்தலை, தாமரை மலர் போன்று இருக்கக்கூடிய வாழ்க்கையை என்ன நடைமுறைப்படுத்தணும், அப்போ தானே தாமரை மலருக்கு சமமானவங்களாக ஆக முடியும், தூய்மையான வாழ்க்கைக்கு உதாரணமானவங்களாக இருக்க முடியும்। தோ கமல் புஷ்பா சிம்பல் புத்தி மேரக், அப்போ நான் தாமரை மலர் போன்று இருக்க வேண்டும் என்ற அந்த சிம்பலை, அந்த அடையாளத்தை புத்தியில் வைத்து உதாரணம், நான் உதாரணமான ஆத்மா என்று புரிந்து கொண்டு நடங்க। சேவா கர்த்தே न्यारा और प्यारे बन, சேவா செய்தாலும் கூட விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் ஆகுங்கள்। சிறப்பு பியாரனே பண்ண, வெறும் அன்பானவங்களாக மட்டும் இருக்கக்கூடாது, குடும்பத்தில் இருக்க வேண்டியிருக்கு, கடமைகளை செய்ய வேண்டியிருக்கு, எல்லாமே பார்த்துக்க வேண்டியிருக்கு, அப்போ அன்பானவங்களாக இருக்கணும்ல। அன்பாக இருந்தால் தான் எல்லோரும் கூட என்ன ஆகும்? சேர்ந்து எதையும் செய்ய முடியும், அட்ஜஸ்ட் பண்ண முடியும், பொறுத்துக்க முடியும், அதை கடந்து போக முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும், எல்லாரோட சகயோகம் கிடைக்கும், முக்கியமாக எல்லாரோட ஹெல்ப் கிடைக்கும்। நம்ம ஒன்று தாரணா பண்ணுறோன்னா எல்லாரோட ஹெல்ப் கிடைச்சிடும்। சரி, ரைட், இவங்க ஒரு நல்ல மார்க்கத்தில் இருக்காங்க, அவங்களுடைய பணிகளுக்கு நம்ம உதவி செய்வோம்னா அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம
சகயோகியாக இருப்பாங்க இல்லையா. அப்போ அந்த அன்பு இருக்க போய் தான் அந்த உதவின்றது அங்கே கிடைக்குது இல்லையா. அந்த ஆத்மாக்கும் நாம் சகயோகியாக இருப்போம். அதனால் அன்பு மாத்திரம் வைக்கக்கூடாது, அன்பாக இருக்கணும், கூடவே ஞானம் விடப்பட்டு இருக்கணும். ஏன்னா சில நேரங்களில் ஞானம் புரிஞ்ச ஆத்மாக்களுடைய இது வேறு புரியலன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு வேற இருக்கும், நாம் எதிர்பார்க்குறது வேற இருக்கும். இப்போ நடக்கலைன்னு என்ன ஆகிடும், ஃபீலிங் வந்துடும். அதனால் விடுபட்டுறணும், அன்பாக இருக்கணும், எல்லாமே செய்யணும், ஆனால் விலகி இருந்தோம். ஞாராகி பியாராகணும், விடுபட்டு தான் அந்த அன்பு செலுத்தணும். அப்போ தான் என்னுடைய பார்ட்னர் இதை செய்யணும்னு இருக்குதுன்னு புரிஞ்சு நம்ம செய்யணும். அதில் போய் நம்ம மூழ்கிட்டோன்னா என்ன ஆகிடும், வெறும் அன்பு மட்டும் இருக்குது, ஞாராக தெரியல அப்படின்னு நான் ஏமாற்றம் தான் கிடைக்கும். क्योंकि प्यार कभी लगाव के रूप में बदल जाता है. ஏன்னா அந்த வெறும் அன்பு மட்டும் வச்சுருக்குறோம் அப்படின்னா அது என்ன ஆகிடும், பற்றா மாறிடும். விலகிருந்து அன்பு செலுத்த கற்றுக்கணும். என்னுடைய கடமை, நான் இப்படி இருக்கிறேன், அதை செய்ய வேண்டியிருக்கு, அதில் போய் மூழ்கிடக்கூடாது, பற்றா மாறிடக்கூடாது. इसलिए कोई भी सेवा करते हैं ना, எந்த ஒரு சேவா நீங்கள் பண்ணாலும் ஞாரா பியாரா விடுபட்டவராகவும் அன்பானவர்களாகவும் ஆகுங்க. ஸ்லோகன். स्नेह की छत्रछाया के अंदर माया नहीं सकती. அன்பினுடைய குடைநிழலுக்குள்ளே மாயை வர முடியாது. அன்பினுடைய குடைநிழலுக்கு உள்ளே மாயை வர முடியாது. அச்சா, ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு அவ்வியக்த சமிகை சொல்கிறாங்க. अभी हर कर्म खुशियों में नाचते गाते हुए करो. இப்பொழுது நீங்கள் ஒவ்வொரு கர்மா, ஒவ்வொரு செயலையும் குஷியோடு நடனமாடிக்கொண்டே பாடிக்கொண்டே செய்யுங்கள். பாடுங்க, பாட்டு பாடிட்டே டான்ஸ் பண்ணிகிட்டே ஒரு பணியை நம்ம செய்கிறோம், சேவையை பண்ணுறோன்னா அந்த சேவையை எப்படி செய்வோம், நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, உள்ளன்போடு செய்வோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடும். அது செஞ்சு முடித்ததனுடைய ஒரு வலி, கஷ்டம் எதுவுமே இருக்காது, அதோட சிரமம், டயர்டு அதெல்லாம் இருக்காது. குஷியாக செய்கிறோம்ல, சந்தோஷமாக செய்கிறோம்ல இல்லையா. இப்போ ஒவ்வொரு கர்மாவும் என்ன செய்யணும், குஷியோடு டான்ஸ் பண்ணிகிட்டே பாட்டு பாடிட்டே செய்யணும். जैसे स्थूल डांस में सारे शरीर की ड्रिल हो जाती है. எப்படி ஸ்தூல டான்ஸ் பண்ணுறோம், அப்போ முழு சரீரமும் என்ன செய்யுது, ட்ரில் பண்ணிடுது. ஸ்தூலமான டான்ஸ் நம்ம பண்ணும்பொழுது என்ன ஆகும், முழு சரீரமும் ட்ரில் மாதிரி எல்லா சரீரத்தினோட எல்லா பாகத்தையும் அசைக்கிறோம். அப்போ என்ன ஆகிடுது, ட்ரில் மாதிரி ஆகிடுது. விதவிதமான போஸில் தான் டான்ஸ் பண்ணுவாங்க. அது போன்று குஷியினுடைய டான்ஸ் மூலமாக விதவிதமான கர்மத்தினுடைய போஸ் செய்யுங்க. வெவ்வேறு விதமான நிலையிலிருந்து நீங்கள் கர்மா செய்யுங்க. டான்ஸ் பண்ணால் வெவ்வேறு போஸ் இல்லையா, கையை மேலே தூக்குவாங்க, காலை தூக்குவாங்க, அப்படி பண்ணுவாங்க, எல்லாமே டான்ஸ் தானே. அந்த மாதிரி தான் நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒரு செயலில் என்ன பண்ணுவோம், பொருளை தூக்குவோம், இப்போ அதை செய்வாங்க, போவோம், இங்கே வரும், அது எல்லாமே ஒரு போஸ்ன்றார் பாபா. டான்ஸோட ஒரு ஒரு போஸ். கபி ஹாத் से कोई कर्म करते, சில நேரம் கை மூலமாக சேவை பண்ணுறீங்க, கால் மூலமாக செய்கிறீங்க. तो ये काम तो ये काम नहीं करते हो, लेकिन भिन्न भिन्न डांस के போஸ் करते हैं. காரி செய்யன்னு நினைக்காதீங்க, விதவிதமான போஸில் நான் என்ன பண்ணுறேன், டான்ஸ் பண்ணுறேன். तो कर्म योगी बनना है, कर्म யோகி ஆகுங்க. அதாவது பின்ன பின்ன பிரகாரக்கே குஷியோமே நாச்சினை, விதவிதமான குஷியில் நான் நடனமாடிக்கொண்டே இருக்கிறேன். நான் கர்மா செய்யலை, நான் கர்ம யோகியாக இருக்கிறேன். விதவிதமான போஸ்லேருந்து என்ன செய்கிறேன், குஷி குஷியாக காரியம் செய்துட்ருக்கிறேன், டான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், பாட்டு பாடிட்டுருக்கேன், சந்தோஷமாக என்னுடைய கடமைகளை நான் செய்கிறேன் அப்படின்னு நினைங்க. அதுதான் கர்மயோகி. சா, ஓம் சாந்தி. வாய்மை புரிந்ததே, மனதில் தூய்மை மலர்ந்ததே. வாய்மை புரிந்ததே, மனதில் தூய்மை மலர்ந்ததே. சகஜ யோகம் செய்வதாலே, எளிய வாழ்வு வாழ்வதாலே என்றும் ஆனந்தம், என்றும் ஆனந்தம். வாய்மை புரிந்ததே, மனதில் தூய்மை மலர்ந்ததே.
தூய்மை மலர்ந்ததே. ராஜயோக தூண்கள் நான்கு உணர வைத்தவர். ராஜயோக தூண்கள் நான்கு உணர வைத்தவர். ஆதிஸ்வரூப நிலையை கூறி சாந்த கடலில் இலக்க செய்த ஆதலாலே அன்பு தந்தை. ஆதலாலே அன்பு தந்தை அருகில் என்றும் இருந்திடுவேன் ஆத்ம உணர்வுடன். தாய்மை புரிந்ததே மனதில் தூய்மை மலர்ந்ததே. காலமெல்லாம் தந்தை சிவனின் மடியில் தவழுவே. காலமெல்லாம் தந்தை சிவனின் மடியில் தவழுவே. ஞாலம் இதனை மாற்றியமைக்க நாளும் யோகம் தேவை செய்வோம். ஞான கடலில் மூழ்கி எழுந்து. ஞான கடலில் மூழ்கி எழுந்து புத்தம் புதிய வைர வாழ்க்கை வாழும் தருணமே. தாய்மை புரிந்ததே மனது தூய்மை மலர்ந்ததே. புலங்கள் வெல்ல எளிய யோகம் ராஜயோகமே. புலங்கள் வெல்ல எளிய யோகம் ராஜயோகமே. கலகம் யாவும் நீக்க செய்ய கருணை கடலின் நினைவில் மிதப்போம். கலைகள் நிறைந்த புதிய உலகம். கலைகள் நிறைந்த புதிய உலகம் விரைவில் கொண்டு வந்திடுவோம் முழுமை ஞானத்தால். ஆய்மை புரிந்ததே மனதில் தூய்மை மலர்ந்ததே. சகஜ யோகம் செய்வதாலே எளிய வாழ்வு வாழ்வதாலே என்றும் ஆனந்தம். என்றும் ஆனந்தம். என்றும் ஆனந்தம். புகழுக்குப் பின்னே செல்வதும் புயலுக்கு முன்னே செல்வதும் ஒன்றே. Following the fail and running on the onset of storm is the same thing.